வெல்கம் டு தாமோ டியூஷன் சென்டர். நம்ம 18 சம் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம 19 சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாருங்கள். இன்டெக்ரல் e பவர் 2x மைனஸ் 1 ஹோல் டிவைட் பை e பவர் ஆஃப் 2x ப்ளஸ் 1 dx அப்படின்ட்டுருக்கு. இந்த e பவர் ஆஃப் 2x நம்ம e பவர் ஆஃப் x அண்ட் e பவர் ஆஃப் x அப்படின்னு எழுதலாம். அது உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், பவர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, x ப்ளஸ் x 2x வந்துடும். ஸோ இப்போ e பவர் ஆஃப் 2x e பவர் ஆஃப் x அண்ட் e பவர் ஆஃப் x அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி e பவர் ஆஃப் 2x e பவர் ஆஃப் x அண்ட் e பவர் ஆஃப் x. இப்போது நம்ம மேலே என்ன பண்ணுறோம், e பவர் ஆஃப் x காமனாக வெளியே எடுக்கிறோம். e பவர் ஆஃப் x காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ e பவர் ஆஃப் x எடுத்துலாமா? ரெண்டு e பவர் ஆஃப் x இருக்குது. ஒரு e பவர் ஆஃப் x வெளியே எடுத்துட்டோம். ஸோ மீதி உள்ள e பவர் ஆஃப் x இங்கே இருக்குது. இந்த மைனஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல e பவர் ஆஃப் x டேர்மே கிடையாது, ஆனால் நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்கோம். அப்படி e பவர் ஆஃப் x இல்லாமல் காமனாக எடுத்தால் டிவைடில் e பவர் ஆஃப் x எழுதணும். அது காமனாக இருந்தால் ஓகே எடுக்கலாம். அப்படி காமனாக இல்லாமையே எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் எதை எடுத்தோமோ அதை டிவைடில் அது எழுதணும். அதே மாதிரி இங்கேயே நம்ம இந்த போர்ஷனே நம்ம e பவர் ஆஃப் x காமனாக வெளியே எடுத்திருக்கோம். அப்போ மீதி இந்த e பவர் ஆஃப் x இந்த ப்ளஸ் 1 இங்கே e பவர் ஆஃப் x கிடையாது, ஆனால் காமனாக எடுத்தனால இங்கே டிவைடில் e பவர் ஆஃப் x எழுதணும். இந்த e பவர் ஆஃப் x இந்த e பவர் ஆஃப் x கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடாக இருக்க e பவர் ஆஃப் x நியூமரேட்டர் போகும்போது பவர் வந்து சிம்பிள் மாறும். இங்கே ப்ளஸ் x இருக்கனால மைனஸ் x, இங்கேயும் ப்ளஸ் x இருக்குது. இது நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மைனஸ் எக்ஸாக மாறுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் நியூமரேட்டர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இதில் t அப்படின்னு எடுத்துக்கோங்க. t டிஃபரன்ஷியேஷன் dt பை dx, அந்த ds தான் கொண்டு போயிடுவோம். e பவர் ஆஃப் x டிஃபரன்ஷியேஷன் e பவர் ஆஃப் x தான். e பவர் ஆஃப் மைனஸ் x டிஃபரன்ஷியேஷன் e பவர் ஆஃப் மைனஸ் x தான். அப்புறம் பவரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் 1 வரும், அந்த மைனஸ் 1 தான் இது. ஸோ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இப்போ பாருங்கள், இந்த போர்ஷன் அப்படியே வந்துட்டா. அப்போது நம்ம இதை தான் டீன்னு எடுத்தோம், டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. அதுதான் இந்த டீன்னு எடுத்துருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த சிம்பிள் பாருங்கள், இன்டெக்ரல் கரெக்டாக்கா e பவர் ஆஃப் x மைனஸ் e பவர் ஆஃப் மைனஸ் x, அந்த போர்ஷன் தான் இது. திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு dt. ஸோ dt போட்டாச்சு. அப்புறம் இந்த e பவர் ஆஃப் x ப்ளஸ் e பவர் மைனஸ் x, இதோ e பவர் ஆஃப் x ப்ளஸ் e பவர் மைனஸ் x, இதுக்கு நேம் வந்து t. ஸோ tன்னு போட்டாச்சு. அதாவது இந்த போர்ஷன் இது இங்கே இருக்குது, அதை dtன்னு போடலாம். இந்த போர்ஷன் இது இங்கே இருக்குது, அதை tன்னு போடலாம். ஸோ dt பை t. ஸோ dx பை x இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன, log x ப்ளஸ் c. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணாலே இன்டெகிரல் சிம்பிளும் டிஎஸும் போயிடும், அதுக்குள்ளே ப்ளஸ் சி வரணும். ஓகே, அப்போ டிடி பை டி ஃபார்முலா என்ன, லாக் டி, அப்புறம் ப்ளஸ் சி. இந்த இன்டெகிரல் சிம்பிளும் டிடியும் போயிடும். ஓகே, அவர் லாக் வந்தாலே இங்கே மாடல் சிம்பிள் போடணும். இப்போ வேல்யூ ஆஃப் டி டோருக்கு பாருங்கள், வேல்யூ ஆஃப் டி அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, 19 சம் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 20 சம் நம்பர் 20. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2x இங்கே மைனஸ் 2x ரெண்டுத்துலேயும் இருப்பாருங்க. போன சம்மில் வந்து அந்த மாதிரி இல்லை, இங்கே ஒன்று இருக்குது இங்கே. அதனால தான் நம்ம இது ரெண்டாக பிரித்து காமனாக எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சம்மிலே கரெக்டாகவே e பவர் ஆஃப் மைனஸ் 2x கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ டேரெக்டாகவே நம்ம இந்த டினாமினேட்டர் t அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். டினாமினேட்டர் நம்ம t அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். ஸோ t டிஃபரன்ஷியேஷன் dt பை dx, அந்த dsஐ கொண்டு போயாச்சு. e பவர் ஆஃப் 2x டிஃபரன்ஷியேஷன் e பவர் ஆஃப் 2x தான். ஸோ 2x டிஃபரன்ஷியேஷன் 2. அப்புறம் e பவர் ஆஃப் மைனஸ் 2x டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா e பவர் ஆஃப் மைனஸ் 2x தான். அப்புறம் இந்த மைனஸ் 2x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 2. ஓகேவா? ஆனால் இங்கேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ 2 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, e பவர் ஆஃப் 2x, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த e பவர் மைனஸ் 2x இந்த dx கரெக்டாக வந்தாச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருப்பாருங்க. e பவர் ஆஃப் 2x e பவர் ஆஃப் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 2x மைனஸ் e பவர் மைனஸ் 2x dx எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு 2 இருக்குது, அதனால் 2 நம்ம அங்கே டிவைடில் கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போது இந்த நியூமரேட்டரும் இது கரெக்டாக மேட்ச் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த போர்ஷனுக்கு பதிலாக நம்ம dt பை 2 கொண்டு போய் நாங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த டிவைட் சிம்பிள் வந்தாச்சு. இந்த போர்ஷன் இங்கே இருக்குது, அதை நம்ம t அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த 1/2 கான்ஸ்டன்ட்டும் வெளியே கொண்டு போயாச்சு. ஸோ 1/t dt. ஸோ 1/x dx ஃபார்முலா என்ன, log x. ஸோ 1/t dt ஃபார்முலா என்ன, log t. ஸோ இன்டெகிரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் வேல்யூ ஆஃப் t என்னது, இதுதானே வேல்யூ ஆஃப் t. இதை கொண்டு வந்து இந்த டீயில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லாக் வந்தாலே மாடலஸ் சிம்பிள் போடுறது வழக்கம். ஓகேங்களா? சரி, 20 சம் ஓவர். அடுத்து 21 சம் நம்பர் 21 பார்ப்போம். ஓகே, 21. இப்போது இன்டெக்ரல் tan ஸ்கொயர் 2x மைனஸ் 3 dx அப்படின்ட்டுருக்கு. இப்போது இந்த ப்ராக்கெட் என்ன இருக்குது, 2x மைனஸ் 3, அதை டீன்னு சூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ப்ராக்கெட் குள்ளே தான் டீன்னு சூஸ் பண்ணுவோம். ஓகே, e பவர் வந்தால் பவரை டீன்னு சூஸ் பண்ணுவோம். ரூட்டு தான் வந்தால் அந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை டீன்னு சூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே 2x மைனஸ் 3 தான் ப்ராக்கெட் குள்ளே இருக்குது, அதை நம்ம t அப்படின்னு சூஸ் பண்ணலாம்.
ஸோ டி டிஃபரன்ஷியேஷன் டிடி பை டிஎக்ஸ் டிஎஸ்ஸாக வந்தாச்சு. 2s டிஃபரன்ஷியேஷன் 2, 3 டிஃபரன்ஷியேஷன் 0. ஆனால் வெறும் டிஎஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இருக்குது. அந்த 2 நம்ம டிவைடில் கொண்டு போயிடலாம். ஸோ டிடி பை 2. அப்போ டிஎஸ்க்கு என்ன போடலாம்? டிடி பை 2ன்னு போடலாம். ஸோ டிஎக்ஸுக்கு டிடி பை 2. இந்த tan ஸ்கொயர், ஸோ tan ஸ்கொயர். இந்த 2x மைனஸ் 3 அப்போ டி அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ tan ஸ்கொயர் டி இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால் என்ன செய்யணும்? tan ஸ்கொயர் டிக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் 1 போடலாம். இது நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அது ஏற்கனவே அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி பை பண்ணிங்க. tan ஸ்கொயர் டி அப்போ சீக்கன் ஸ்கொயர் டி மைனஸ் 1 போடலாம். ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் பண்ண முடியுமா? முடியும். ஏன்னா சீக்கன் ஸ்கொயர் டி இன்டகிரேஷன் ஃபார்முலா என்ன? tan டி 1 இன்டகிரேஷன் டி. அதாவது இங்கே டிடி இருக்கிறதால 1 இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு டி கிடைக்கும். 1 இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு டி கிடைக்கும். ஓகேவா? சரி. அப்போ சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஃபார்முலா tan டி. இந்த 1 இன்டகிரேஷன் டி. இன்டகிரேஷன் முடிஞ்சவொடனே நம்ம ப்ளஸ் போடுவோம். அப்புறம் வேல்யூ ஆஃப் டி என்ன இருக்குது? இங்கே 2x மைனஸ் 3. இந்த வேல்யூ ஆஃப் டி என்னது? அதே 2x மைனஸ் 3. ஸோ இன்டகிரேஷன் ஓவர். ஓகே, அடுத்த சம்மு. இங்கே சீக்கன் ஸ்கொயர் 7 மைனஸ் 4x dx இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை டி அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஸோ டி டிஃபரன்ஷியேஷன் டிடி பை டிஎக்ஸ், அந்த டிஎஸை கொண்டு போயாச்சு. 7 டிஃபரன்ஷியேஷன் 0, மைனஸ் 4x டிஃபரன்ஷியேஷன் -4. ஆனால் இங்கே கொஷின் டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக 4 -4 டிஎக்ஸுங்க இருக்குது. ஸோ -4 இங்கே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அங்கே கொண்டு போயிடலாம். டிவைடில் வந்தாச்சு. இப்போ நம்ம இன்டரல் சீக்கன் ஸ்கொயர் 7 minus 4x equal to t. ஸோ டி இந்த dx equal to minus dt by 4. ஸோ minus dt by 4 minus 1/4 கான்ஸ்டண்ட்டாக வெளியே கொண்டு போயிடலாம். இந்த 4 டிவைடில் இருக்குது, அது வெளியே வந்தாச்சு. பேலன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கா? இருக்குது. சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் ஃபார்முலா tan t. இன்டகிரேஷன் ஓவர். ஸோ ப்ளஸ் சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் டி சீக்கன் ஸ்கொயர் இன்டகிரேஷன் tan t. Value of t is equal to 7 minus 4x is 7 minus 4x. Sum over. So next 23rd sum next video la paakalam.